சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் தான் இருக்கிறோம். ஜீவா இபைக் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஷோரூமில் தான் இருக்கிறோம். நம்ம கூட ப்ரோ இருக்காங்க. இந்த நிறுவனம் மற்றும் வாகனம் சம்பந்தமான சந்தேகங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. என் பேர் ராகுல். ஒரு ரெவல்யூஷன் பெட்ரோல்ன்றதை விட்டுட்டு ஒரு எலக்ட்ரிக்ன்ற ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எலக்ட்ரிக்ன்ற ஒரு புது விதமான ஒரு வெஹிக்கிள்ஸ் கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். ஓகே. ஸோ எதனால் அப்படின்னா நாங்கள் எலக்ட்ரிக் பைக் இது மேனுஃபேக்சரிங்கில் தான் நாங்கள் புதுசு. மற்றபடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் பேசிக்ஸ் நாலேஜஸ்லேருந்து அட்வான்ஸ் நாலேஜ் வரைக்கும் எங்கிட்ட இருக்குது. ஓகே. இப்போ ஒரு பிராண்டட் கம்பெனிஸ்க்கு ஒரு மோல்டு கிரியேட் பண்ணுறது, ஒரு டை கிரியேட் பண்ணுறதுலேருந்து வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. வண்டி தாராளமாக 100 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ். நாங்கள் அதனால தான் எலக்ட்ரிக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. நீங்கள் இப்போ ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டீங்க. நம்ம ஷோரூம் பற்றி சொல்லிடுங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஒசூரில்? ஒசூரில் பெரியார் நகரில் இது லொக்கேட் ஆகிருக்கு. அரௌண்ட் அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு மெயின் ஏரியா மாதிரி தான். இந்த இடத்துல எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ எங்ககிட்ட இருக்கும். சரி, நம்ம கம்பெனி பற்றி சொன்னீங்க. சர்வீஸ் எப்படி? ஏன்னா புதுசாக இப்போ ஒருத்தவங்க இவி மார்க்கெட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா மக்கள் யோசிக்கிறதே சர்வீஸ் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதை பற்றி சொல்லிடுங்க. சர்வீஸ் சப்போர்ட் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்போம். எங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, எனக்கு இது சொல்யூஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக அவங்க எப்போ எந்த டைமில் எங்களுக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். மேக்ஸிமம் அவங்களுக்கு 1 டே, அந்த 1 டேக்குள்ளே நாங்கள் போய் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அவங்களோட ப்ரியாரிட்டியை க்ரியேட் பண்ணிடுவோம். அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம்னா ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம், எந்த மாதிரி சர்வீஸும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். அவங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணுமா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஓகே. இஎம்ஐலாம் இருக்கா ப்ரோ? தாராளமாக இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் லோன்லேயும் மூவ் பண்ணல மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. தாராளமாக மூவ் பண்ணலாம் நீங்கள். ஓகே. இன்சூரன்ஸும் இருக்குது. இருக்குது. ஓகே. நான் தமிழ்நாட்டில் வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்கேன். ஓகே. நான் உங்கள் வாகனம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாமா? தாராளமாக. இப்போ எங்களோட ஷோரூம் உங்கள் நியர்பை இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்கள கன்சல்ட் பண்ணலாம். அப்போல்லாம் எங்களோட நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ், டேரெக்டாக எங்களோட பேம்ப்ளேட்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லாம் டேரெக்டாக இருக்குது. நீங்கள் அது இங்கே டேரெக்ட் நம்பர்ஸ். நீங்கள் டேரெக்டாக எங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக எங்ககிட்டே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 டே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ரேஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் உங்களுக்கு வண்டி டெலிவரி ஆகிடும். ஓகே. ஸோ சர்வீஸ் சப்போர்ட்ஸ் அதே மாதிரி. நீங்கள் ப்ராப்ளம்னா அதே டோர் ஸ்டெப்பில் உங்களுக்கு ஃபுல் கிளியர் பண்ணும். இல்லை எனக்கு ஷோரூம் பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வேணாலும் நீங்கள் ஷோரூமை ரெக்வயர் பண்ணலாம். நாங்கள் தாராளமாக அங்கே சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கும். சரிங்க ப்ரோ. இப்போ நம்மளோட வண்டி அப்ரூவல் இருக்குங்களா? என்ன அப்ரூவல் இருக்குது? ஆமாம், எங்ககிட்ட ஐகேட் அப்ரூவல் இருக்குது. சேல்ஸ் 2022க்கு எங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு 22க்கு நாங்கள் சேல்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஓகே. பேசிக்காக பிலீவ் பண்ணி வாங்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். நம்ம கம்பெனியில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். கம்பெனியில் பொதுவாக 2 மாடல் இருக்குது. ஒன்று க்யூட்டுன்னு சொல்லுவோம், அது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். அது 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க. கஸ்டமைசேஷன் வேணால் 150 கிலோமீட்டர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் கிளாரு. ஓகே. ஸோ இதுவும் 120 கிலோமீட்டர் பேசிக்கு அண்ட் 150 கிலோமீட்டர் கஸ்டமைசேஷனில் இருக்கும். டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் கிளார் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இது அரௌண்ட் ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் வரும். உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அரௌண்ட் 80 கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் க்யூட் மாடல் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் நார்ம்ஸ் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வரையில் அது பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். பேட்டரியில் என்ன டைப் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க? அரௌண்ட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது இன்னும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறதுக்காக சென்சார்ஸ் கூட எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது டிஃபால்ட்டாகவே பேட்டரிஸில் அவைலபிள் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ், ஏதாவது பேட்டரி டேமேஜ் ஆகிற பட்சத்தில் எந்த மாதிரி ப்ராப்ளமோ வண்டிக்கும் பேட்டரிக்கும் எந்த மாதிரி டேமேஜஸும் ஆகாது. ஓகே. லித்தியம் அயனில் ஃபெரோபாஸ்பேட் கெமிஸ்ட்ரி தானே யூஸ் பண்ணுறோம்? ஃபெரோபாட் கெமிஸ்ட்ரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வாகனங்களுக்கு வாரண்ட்டி பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. வண்டி 3 இயர்ஸ் வாரண்டிஸோடு கொடுப்போம். 3 இயர்ஸ் வாரண்டின்னு பேட்டரி, மோட்டார், கண்ட்ரோலர், இந்த வண்டியோட மெயினான பார்ட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி சப்போர்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட. ஸோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் மற்ற இதுக்கு ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. சார்ஜிங் டைம் சொல்லுங்கள் 2 மாடலுக்குமே. ஓகே. அரௌண்ட் 2 மாடலுக்குமே சேம் சார்ஜிங் டைம்ஸ், அரௌண்ட் 4 to 5 hours. சார்ஜஸ்லேருந்து ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. ஸோ நீங்கள் நைட் நேரத்தில் சார்ஜ் போட்டு டே ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறது தாராளமாக யூஸ் பண்ணலாம். சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறதுக்காக இல்லை ஆட்டோ கட் ஆஃப் பவர் இருக்கும். யூனிட் கேபிட்டலைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்கும். பேட்டரியோட கெப்பாசிட்டி சொல்லுங்கள். பேட்டரி கெப்பாசிட்டி அதாவது பேட்டரிஸ் கிளார் 150 கிலோமீட்டர் அண்ட் 120 கிலோமீட்டருக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் 120 கிலோமீட்டர் 72 வோல்ட் அண்ட் 36 AH வரும். அண்ட் 150 கிலோமீட்டர் சேம் 72 வோல்ட் அண்ட் 52 AH வரும்.
கியூட் வந்து 62.9 வோல்ட்டு, 31.2 ஏஹெச் வந்து 100 கிலோமீட்டரும் அண்ட் 52 ஏஹெச் வந்து 150 கிலோமீட்டருக்கும் அவைலபிள். மோட்டரோட கெப்பாசிட்டி சொல்லுங்கள் அண்ட் டைப்பு சொல்லியிருக்கேன். மோட்டர் வந்து ஒரு ஹப் மோட்டர், ஸோ பெல்ட் ஸ்ட்ராப்ஸ் எதுவும் தேவைப்படாது, எலக்ட்ரிக்கலாக இருக்கும். அரௌண்ட் 2 கிலோ வாட்ஸ் வரைக்கும் அது இருக்குது. ஓகே, ரெண்டு வண்டியிலையுமே சேம் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு வண்டியிலும் சேம் மோட்டர். பட் வந்து கிளாரில் வந்து அட்வான்டேஜ்னா 14 இன்ச் வீலாக இருக்கும், கியூட்டில் வந்து 12 இன்ச் வீலாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அரௌண்ட் இப்போ இருக்க நியூ எலக்ட்ரிக்கில் யாருமே 14 இன்ச் தர மாட்டாங்க. ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் ஒரு அட்வான்டேஜ்க்காக நாங்கள் 14 இன்ச் வீல் தரோம். கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது? கலர்ஸ் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற ஜென்ரல் கலர்ஸ் இருக்குது, எங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான யூனிக் கலர்ஸஸ் இருக்குது அரௌண்ட் கிளார் அண்ட் கியூட்டில். ஸோ வேணுன்றவங்க கஸ்டமைசேஷன்ஸில் கலர்ஸ் நாங்கள் அவைலபிள் பண்ணிக்கலாம். ஓகே. பிரேக்கிங் சிஸ்டம் அரௌண்ட் வந்து டிஸ்க் பிரேக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ ட்ரம் பிரேக் வந்து எந்த இடத்துலையும் நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்காக இருக்குன்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வி ஹேவ் சஸ்பென்ஷன்ஸ் வித் எக்ஸ்ட்ரா 2x வரைக்கும் சஸ்பென்ஷன் பவர் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஒரு டென்ட், எந்த மாதிரி ஒரு குழியிலே இறக்குனாலும் எந்த மாதிரி இஷ்யூஸ், எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, நீங்கள் ரிலாக்ஸாக மூவ் பண்ணலாம். லைட்டிங் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் எல்இடி லைட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடி இது. ஸோ எந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர்னால எந்த ப்ராப்ளம்ஸும் வர சான்ஸ் இல்லை. ஓகே, சரி. இந்த ஸ்கூட்டர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஃபீச்சர்ஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்பீடிங் லிமிட்ஸ்க்கு பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் ரிவர்சிங் பட்டன்ஸ் அது ஸ்பெசிஃபிக்காக எல்லா வண்டியிலும் இருக்குது, பட் இது வந்து தனி மெத்தடாகவே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஓகே, ஃபைன். அது போக வந்து பார்க் அசிஸ்டும் இருக்குது. இஸ் அரௌண்ட் பார்க் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் கீலெஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ரிமோட் ஆக்சஸ் வச்சு நீங்கள் வண்டியை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ரிமோட் அசிஸ்டன்ஸும் இருக்குது. வண்டியோட முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். ப்ரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா கியூட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் மாடல் வந்து போகலாம். ஸோ 100 கிலோமீட்டர் வந்து 76,500. இப்போ கஸ்டமைசேஷன் கலர் வேணுறது ஒரு 1,500 இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. மேபி 1 டே எக்ஸ்ட்ரா ஆகலை. இப்போ நாங்கள் வந்து டெலிவரி நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம், அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நாங்கள் கொடுக்குற பட்சத்தில் கலர்ஸ்க்காக ஒரு நாள் மேபி டிலே ஆகலை. இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறோம், மேக்ஸிமம் 2 டேஸில் கொடுத்துருவோம்னா கலருக்காக மேபி 1 டே சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்ட கலர் எங்கே அவைலபிள் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த 2 டேஸ்லேயே நாங்கள் ஃபுல் டெலிவரி கொடுத்துருவோம். ஜீவா இ பைக்கில் கியூட்லே 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேரியண்ட்டுடைய விலை 99,500 ரூபாய். கிளார் மாடலில் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேரியண்ட்டுடைய விலை 1,38,500 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து கிளார் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ் தான் கொஞ்சம் டிமாண்ட்ஸ் அதிகம். இது வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்து 20% ஆஃபர்ஸ்னால நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 1,18,000 வரைக்கும் வந்திருக்கோம். ஏன்னா இதிலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இதிலே மேட்ச் ஆகிடும். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 1,18,000 வரைக்கும் வந்துடும். பட் இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு சில கிளான்ஸ் வச்சுருக்கேன் நம்ம ஜீவா இ பைக் பற்றி. என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஈவிக்கு தான் புதுசே தவிர ஆட்டோமொபைலுக்கு புதுசு கிடையாது. அரௌண்ட் 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேரியஸ் ஆட்டோமொபைல் மேக்கர்ஸ்க்கு வந்து உங்களோட பார்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து ஈவியில் வந்து என்ட்ரு ஆகிருக்கீங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த ஸ்பாட் சேல்ஸ் அண்ட் ஆன் த ஸ்பாட் சர்வீஸ். தமிழ்நாட்டில் இப்போது வேறு எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க வந்து உங்களோட வாகனத்தை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட்டே வந்து சர்வீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறீங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வண்டியில் வந்து சில யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அதில் தான் அந்த கிளார் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச் வந்து வீல் கொடுத்துருக்கீங்க. இந்த 2 மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கான ஈவியாக இருக்குது. அதே மாதிரி ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பிராண்டில் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக இருக்குது. ஜீவா இ பைக்கில் நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 800 சதுரடி வரைக்கும் இருக்கணும். ஒருவேளை 800 சதுரடிக்கு இடம் இல்லை அப்படின்னா 400லேருந்து 500 சதுரடிக்கு இடம் இருந்தால் போதும். அது போக கூடுதலாக சர்வீஸ்க்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் இருக்கணும். அந்த இடம் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல. 5 கியூட் மாடல் மற்றும் 5 கிளார் மாடலுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும். மற்றபடி எந்த டெபாசிட் அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. சென்னை போரூர்லேயும் உடனடியாக ஜீவா இ பைக் நிறுவனம் ஷோரூம் கொண்டு வர போகிறாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் மற்றும் லொக்கேஷன் டீட்டெயில்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒசூர் ஷோரூமுடைய லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டமர் சர்வீஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ட்ரெயினாக பார்க்குற வரைக்கும் எந்த மாதிரி பிளேஸ் இருந்தாலும் நாங்களே போய்ட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு டீச்சும் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபைன். நீங்களே ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற டைமில் நீங்களே சர்வீஸும் பண்ணிடுவோம். ஓகே, ஃபைன். அதே மாதிரி ஸ்பேர் சப்போர்ட்டும் இருக்குல்ல?
ஸ்பேர் சப்போர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஸ்பேர்ஸ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ரீச் ஆக 1 day ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இருக்கிற எல்லா டீலர்ஸ்க்கும் ஸ்பேர்ஸ் வந்து ஆன் டைமில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து நம்ம ஈவி வேர்ல்டுக்கு புது கம்பெனியாக வந்திருக்கீங்க. அடுத்தடுத்து மக்களோட வரவேற்பையும் நீங்கள் பெறணும், அதே மாதிரி மக்களோட நம்பகத்தன்மையும் நீங்கள் பெறணும். அதில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக அதில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.